ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன டிப்ஸ் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வெல்லம் வாங்கினோமே எப்போவுமே இப்படி தான் உடச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். எனக்கு அச்சு வெல்லத்தை விட இந்த மண்டை வெல்லம் தான் ரொம்ப பிடிக்கும். டீ இதில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். இப்படி நான் உடச்சி ஸ்டோர் பண்ணும்போது கருப்பாக ஏதோ ஒரு துரு மாதிரி இருந்துச்சு. நான் லேசாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு தட்டினா கட்டியாக பெருசாக இருக்குது. என்னோடய பையன் எப்போவுமே நான் வெல்லம் வாங்கி உடச்சேன்னா ஃபஸ்ட்டு அவன் தான் வாங்கி சாப்பிடுவான். நான் இன்றைக்கி உடச்சி கொடுக்கும்போது இப்படி கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்காம கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லிட்டு இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தேன். காப்பியில் போட்டால் நம்ம வடிச்சிருவோம், அதனாடி தெரிஞ்சிடலாம். இதே நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போனால் என்னத்துக்காகும்? அப்புறம் கடைசியாக தான் நான் பார்த்தேன், இது துருவா இல்லை கல்லுவா, இது என்னென்னு எனக்கே தெரியலை. 6 பீஸாக உடஞ்சிருச்சு நான் அதை உடச்சனால. அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. வெல்லம் இல்லை நம்ம டீயில் போட்டால் பிரச்சனை இல்லை, வடிச்சிடலாம். மித்த இதுக்கு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க. தேங்க்ஸ்.